கியா ஓரா வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாலினிஸ் vlogs. உங்களை சில பேர் கேட்டிருக்கீங்க இந்த கியா ஓரா அப்படின்னா என்ன அர்த்தம்னு. கியா ஓரா வந்து மௌரி மொழியில், அதாவது தெரியும் மௌரியில் வெல்கம் ஹலோ அப்படின்ற ஒரு வார்த்தை. நியூசிலாந்தில் வந்து வழக்கமாக ஒருத்தவங்களை வந்து க்ரீட் பண்ணும்போது கியா ஓரா சொல்லுவாங்க, சரிங்களா? அது வந்து KIA ஸ்பேஸ் ORA. சரி, அந்த தெளிவுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைரலாக நிறைய நேரங்களில் பேசப்பட்டு கொண்டு இருக்கும் சில விஷயங்கள், அதாவது பிரபலங்களுக்கு இடையிலான விவாகரத்து. இதை பற்றி விவாகம் அப்படின்ற திருமணம், விவாகம் ரத்து செய்கிறது தான் விவாகரத்து, ரைட்? ஸோ இந்த பிரபலங்களுக்கு இடையிலான விவாகரத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த காலத்துலேருந்து விவாகரத்துகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் பிரபலங்களுக்கு இடையில் நடக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக ரீதியாகலேயே வந்து டிவோர்ஸ் ரேட்ஸ் ஆர் இன்க்ரீஸிங் அக்ராஸ் த வேர்ல்ட், ரைட்? அது வந்து இந்தியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், மலேசியாவாக இருக்கட்டும், விவாகரத்தின் எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் வருது. ஆனால் அது வந்து ஒரு செலிப்ரிட்டியோட விவாகரத்து அப்படின்னு சொல்லும்போது செலிப்ரிட்டியோட ப்ரைவேட் லைஃப்ஸ் வந்து ரொம்ப கவனிக்கப்படும் ஒரு விஷயம். சாமானிய மக்களாக இருக்கட்டும், நம்ம வந்து ஒரு பிரபலத்தோட வாழ்க்கையில் என்ன நடக்குது, அவங்க வந்து என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆர்வத்தை காட்டுறோம். ஸோ அவங்கள பற்றி பேசும்போது, அவங்கள பற்றிய விஷயங்கள் வரும்போது அதுக்கு வந்து நிறைய கவனம் போய் சேருது. ஆனால் இந்த விவாகரத்து அப்படின்றது வந்து அந்த காலத்துலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இந்த சைந்தவி அண்ட் GV பிரகாஷோட விவாகரத்தாக இருக்கட்டும், ஐஸ்வர்யா அண்ட் தனுஷோட விவாகரத்தாக இருக்கட்டும், இப்போ வந்து இன்னும் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி சில வதந்திகள் வந்துட்டு இருக்குது. ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தியோட விவாகரத்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பூதாகரமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அமலா பால் அண்ட் AL விஜயோட விவாகரத்தாக இருக்கட்டும், சமந்தா அண்ட் நாக சைத்தன்யாவோட விவாகரத்தாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேக்னிஃபை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி பார்க்குறோம். அதாவது பூதாகரமாக்கப்படுது. என்ன நடந்துச்சு, யார் மேலே குற்றம், இதுக்கு என்ன காரணம், இவங்க காரணமாக இருக்குமா, அவங்க காரணமாக இருக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்று வட்டாரத்திலே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இடையில் விவாகரத்து ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சில பேருக்கு வந்து ஒரு முறை இல்லை 2 முறை கூட விவாகரத்து நடந்திருக்குது. ஸோ இது வந்து வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அண்ட் வாணி கணபதி, அப்புறம் கமல்ஹாசன் அண்ட் சரிகா, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அண்ட் ரம்லத், இவங்களும் விவாகரத்து பண்ணாங்க. நளினி, ராமராஜன், இவங்கெல்லாம் விவாகரத்து பண்ணாங்க. பார்த்திபன் அண்ட் சீதா, பார்த்திபன் கிட்ட வந்து இன்னும் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அண்ட் சரத்குமார் அண்ட் சாயா தேவி அவங்களோட விவாகரத்து, ரோஹிணி, இந்த மாதிரி நான் அடிக்கிட்டே போகலாம், ரோஹிணி அண்ட் ரகுவரன். ஸோ இது வந்து காலகாலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம். முதல்ல அடிக்கோடிட்டு நான் சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, 2 பேர் வந்து சந்தோஷம் இல்லாமல் ஒரு திருமணத்தில் வாழ்கிறத விட்டு தனித்தனியாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, குழந்தைகளுக்கும் அங்கே நிம்மதி வருது அப்படின்றதுனா அதில் வந்து தப்பே இல்லைன்றதை வந்து நான் சொல்ல ஆசைப்படுறேன், ரைட்? இப்போ வந்து வெறும் 2 பேர் மட்டும் இருக்காங்க, குழந்தைகள் இல்லை. ஆனால் ஒன்றா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், நிறைய சச்சரவுகள் அப்படின்னு இருக்கும்போது தனித்தனியாக அவங்களால வந்து பிரிஞ்சு வாழும்போது இருவருமே இன்னும் சந்தோஷமாக வாழ முடியும்னா அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் குழந்தைகள் இருக்கும்போது இட் காம்ப்ளிகேட்ஸ் திங்ஸ். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து அப்பா அம்மாவாக நீங்கள் வந்து நல்ல அப்பா அம்மாவாக இருக்கலாம், ஆனால் கணவன் மனைவியாக வந்து ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஒரு டிலைமா வரும். நான் வந்து இப்போது இந்த மாரல் டிலைமா சொல்லுவாங்க தெரியுமா? இப்போ வந்து ஒரு ட்ரெயின் போகுது, இந்த பக்கம் வந்து 4 குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கர்ப்பிணி பெண்கள் வந்து நடந்துட்டு இருக்காங்க. ஸோ ட்ரெயின் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போனால் ஏதாவது ஒரு ட்ராக்ல உள்ளவங்களை வந்து அது வந்து அடிச்சுட்டும் அவங்க வந்து இறக்க போகிறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க, ரைட்? ஸோ இட்ஸ் அ மாரல் டிலைமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவியாக இருக்கும்போது எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது. ஆனால் பெற்றோர்களாக நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ நாள் வந்து இந்த திருமணத்தில் இருக்கலாம், குழந்தைங்க கொஞ்சம் பெரிய ஆன பிறகு நம்ம வந்து விவாகரத்து பண்ணலாமா அப்படின்ற வந்து பல எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணி ட்ரை பண்ண பிறகு தான் அப்படிப்பட்ட ஒரு டிசிஷனுக்கு வந்து யூஸ்வலாக வருவாங்க, ரைட்? That means I put in my 100%. I'm going to try and stop this divorce.
எவ்வளோ தூரம் தள்ளி போட முடியுமோ அந்த விவாகரத்தை தள்ளி போட்டு அதுக்கப்புறம் தான் முடியாதுன்ற பட்சத்தில் விவாகரத்து பண்ணுறது. பிரபலங்கள் வந்து விவாகரத்து பண்ணுறது வந்து ஏற்கனவே அவங்கள வந்து என்ன கார் வாங்கியிருக்காங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது, என்ன மாதிரி சேலை கட்டுறாங்க இப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவியை பார்க்கும்போது அது பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் அவங்க பிரியும் போது அது என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம வந்து ரொம்ப வந்து அதில் வந்து we tend to focus a lot on it. சரி, இப்போ வந்து பொதுவாகவே இந்த செலிபிரிட்டிஸ்குள்ள ஒரு திருமணத்தில் இருக்கிற சாமானிய மக்களை விட பிரபலங்களோட வாழ்க்கையில் இருக்கிற திருமணத்தின் இன்னும் அதிகமான சிக்கல்கள் என்னன்றது வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பட்டியலிட்டு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரெஷர் ஆஃப் ஃபேம். இந்த ப்ரெஷர் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லும்போது பப்ளிக் வந்து அவங்க வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இருக்கும். நான் எப்போதுமே நான் வந்து நல்ல மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே நேத்தோட வீடியோவில் சொன்னது மாதிரி நான் வந்து கொஞ்சம் வெயிட் போட்டால் அது வந்து விமர்சிக்கிறவங்க இருக்கலாம். கொஞ்சம் மேக்கப் அதிகமாக போட்டால் விமர்சிக்கக்கூடியவங்க இருக்கலாங்க. வெயிட் குறைஞ்சா என்ன ஆச்சு, உங்களுக்கு வந்து உடலில் ஏதாவது உபாதைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இந்த பப்ளிக் இமேஜ் இருக்குதுல்ல, இந்த வெளியில் வந்து நான் ஒரு சினிமா இப்போ வந்து எம்ஜிஆர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வந்து வேகமாக ஓடி வந்து படி ஏறி வந்தார்னா கூட என்ன செய்வார்னா எல்லாருக்கும் அந்த கையெல்லாம் காட்டிட்டு பின்னாடி போய் யாரும் பார்க்காத இடத்துல தான் நின்று மூச்சு வாங்குவார். ஏன்னா அவரோட இமேஜ் கெட்டு போயிடும். இந்த இமேஜ்ன்றது வந்து இட் கிரியேட்ஸ் அ டிஸ்கனெக்ட் இன் த ரிலேஷன்ஷிப். வாட் ஐ மீன் இஸ் தட் இப்போ நம்ம வெளியில் வந்து இந்த ஒரு இமேஜ் இருக்குது. என்னதான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் வெளியில் போகும்போது கணவன் மனைவி ஒன்றா போகணும். சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து முன்னுக்கு உட்காந்துருப்பார், சைந்தவி வந்து பின்னாடி உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போவே வந்து பேசப்பட்டுச்சு என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இவங்க தனித்தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்ற வந்து அவங்களுக்கு வந்து அதில் ஏதோ ஒரு விருது கிடச்சிது. ஸோ அதை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த வீட்டில் நமக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா வெளியில் வந்தால் நம்ம வந்து அந்த பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் காட்டிக்கணும். இதே வந்து நம்ம சாமானிய மக்கள் வெளியே போகிறோன்னா கணவன் மனைவி வந்து பேசாமல் போனால் கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. அது வந்து யூ கெட் வாட் ஐ அம் சேயிங். ஆனால் ஒரு செலிபிரிட்டி வந்து வெளியில் வராங்கன்னா அவங்க பேசாமல் வராங்கன்னா இல்லை வந்து வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போது கையை தூக்கி இப்படி பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க, அந்த மாதிரி அவங்க சண்டை போடுறாங்கன்றது வந்து தெரியும். அதனால தே ஹேவ் டு கீப் திஸ் பர்சோனா ரைட். அது வந்து எப்படின்னா வந்து வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து எப்போதும் நல்ல மாதிரி இருக்கணுன்றது வந்து ஒரு ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ அவங்களோட இமோஷன்ஸ் வந்து நிறைய நேரம் அடக்கி வச்சுக்கிறாங்க. இல்லை வந்து வீட்டில் வந்து அது வந்து பூதாகரமாக வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெளியில் வந்து காட்டிக்க முடியாது, மற்றவங்ககிட்ட பேச முடியாது, வெளியில் வந்து அந்த நியூஸ் வந்துடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த வந்து ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷர் ஆஃப் த ஃபேம் ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது they are celebrities and they have got different working schedules. நிறைய நேரங்களில் வெளிநாட்டுகளில் போய் நடிக்க வேண்டியது இருக்கும். நிறைய நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ கணவனும் மனைவியும் தனித்தனியாக வந்து ரொம்ப நேரம் வேலை செய்யும்போது ஒருத்தருக்கு இடையில வந்து அந்த புரிந்துணர்வு, அந்த நான் சொல்றது டேட் நைட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மேரிட் கப்புள்ஸ் லைஃப்னு. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த குவாலிட்டி டைம், நாட் ஜஸ்ட் டைம், குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து சவாலாக இருக்கும். இன்னொன்று வந்து மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின். ஒரு படத்துக்கு வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வாங்குறவங்களுக்குலாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 படம் கிடைக்குது, இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கிடைக்குதுன்னா இந்த பணத்தை வச்சு அவங்க சர்வைவ் பண்ணும். பட் அவங்களுக்கு வந்து அந்த இமேஜ் இருக்குது. நீங்கள் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் வந்து என்னென்ன வாகனங்கள் ஓட்டுறாங்கன்ற வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப வைரலாக போகும். ஸோ அவங்களுக்கு அந்த இமேஜை கீப் அப் பண்ணுறதுக்காக பிராண்டட் கார்ஸ், ஒரு லம்போகினியாக இருக்கட்டும், ஒரு ரோல்ஸ் ராய்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த வாகனங்களை ஓட்டுறதுக்கு ரேஞ்ச் ரோவர் இதெல்லாம் வந்து அவங்க வாங்கணும். அந்த மாதிரி வாழ்க்கை இருக்கணும். சாப்பிட போகிறது வந்து ஏன்னா கையேந்தி பவனில் வந்து போய் சாப்பிட்டா எல்லாரும் பார்ப்பாங்க, நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பர்சோனா இந்த இமேஜ் ஏற்கனவே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குல்ல, அதை காப்பாற்றுறதுக்கு இந்த பணம் வந்து அவங்க சம்பாதிக்கிறது வந்து நிறைய நேரங்களில் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று வந்து சம்பாதிக்கும் போதே பீக்கில் இருக்கும் போதே அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணாட்டினா அந்த பணம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் டவுன் ஆகிற காலத்தில் அவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்காரு. அவர் பீக்கில் இருக்கும்போதே நிறைய வீடுகள், நினைக்கிறேன் அவருக்கு வந்து எப்படி ஒரு 7-8 வீடு இருக்கும். அந்த 7-8 வீடை வாங்கி அவர் வந்து எல்லாத்தையும் வாடகைக்கு விட்டுருக்காரு. இப்போ வந்து அவருக்கு சுத்தமாக மார்க்கெட்டே கிடையாது. ஆனால் அவர் வீட்டில் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு வந்து வருமானம் கிடையாது. இந்த 7-8 வீடு வாங்கினார் பார்த்தீங்களா,
அந்த வீட்டிலேருந்து வர அந்த வாடகை பணத்தை தான் அவர் வந்து இப்போ வசதியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு அது வந்து தட்ஸ் இஸ் இன்கம் சோர்ஸ். இதே மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள் வந்து கல்யாண மண்டபம் கட்டுவாங்க. அது வந்து ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் அதுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ அதில் வர வருமானம் வந்து ஸோ சுதாரிச்சுக்கணும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு. இப்போது எனக்கு தெரிஞ்சு நயன்தாரா அண்ட் விக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தி டைவர்சிஃபை, ரைட்? தி டோன்ட் புட் ஆல் தி எக்ஸ் இன் ஒன் பேக். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங் ஐ நோ இந்த மாதிரி ஒரு சாய்வாலா ஒரு சாய் பிஸ்னஸ் இதுலேயும் ஒன்றில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சுதாரிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஓகே, அவங்களுக்கு வந்து வருமானம் வந்து தொடர்ந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சுதாரிக்காதவங்களுக்கு வந்து அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெயின் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையும் பாதிக்கும். நிறைய நேரங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய பழம்பெரும் நடிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க, என் நகையெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் விற்றுருக்கேன், எனக்கு வந்து வருமானமே இல்லாமல் இருந்திருக்கேன், நடந்து போயிருக்கேன், இப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். Now the next one which we are going to talk about is infidelity. அதாவது இந்த கள்ளத்தொடர்பு, கள்ளக்காதல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒரு சாமானியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குறாங்க. அந்த படத்தை பார்க்கும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஓ இவ்வளோ அழகாக இருக்காங்களே, ஓ நான் வந்து ஒரு த்ரிஷா மாதிரி பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும், எனக்கு வந்து ஒரு நயன்தாரா மாதிரி பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து சாமானியவர்கள், நம்மளை போல சாமானியவர்கள் பார்த்து வியப்படைஞ்சு இவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்க இவ்வளோ திறமைசாலி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ். இந்த ஆக்ட்ரஸோட இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வந்து பெஞ்ச்மார்க், நம்மளோட பெஞ்ச்மார்க் ஆக்ட்ரஸஸ், ரைட்? பியூட்டிஃபுல் மிஸ் யூனிவர்ஸ் கண்டெஸ்டன்ஸ் அவங்களெல்லாம் பார்த்து அப்படி பார்க்குறோம். ஆனால் அந்த சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு பெஞ்ச்மார்க் என்ன? அந்த சர்க்கிளில் உள்ளவங்களுக்கு பெஞ்ச்மார்க் அவங்களே தான். ஸோ இப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒரு த்ரிஷா மாதிரி பொண்ணு கிடச்சா எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நான் வந்து எனக்கு த்ரிஷா தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களுக்கு த்ரிஷாவோட பழகிறதுக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஸோ நடிகர்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர்களுக்கு வந்து இப்போது அந்த நிலைமை தான். ஸோ they always exposed to very attractive people, constant exposure, and sometimes they spend a lot of time with all this beautiful people, right? So and இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஊடகங்கள் வந்து இவங்கள ஒரு ஃபோட்டோ போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் த்ரிஷா வந்து ஒரு ஃபோட்டோ போட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து பூதாகரமாக்கி காட்டுறாங்க. ஸோ இந்த மீடியா ஊடகம் காட்டி இது மாதிரி ரூமர்ஸை கொண்டு வந்து அது வந்து வீட்டில் என்ன நடக்கும்னா பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த நடிகையோடு நான் நடிக்கிறேன், நான் ஒரு நடிகரோடு நடிக்கிறேன், இந்த நடிகருக்கும் எனக்கு வந்து தொடர்பு இருக்குன்னு நம்ம வந்து சிரித்து பேசுகிற ஒரு ஃபோட்டோவோ இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்தை போட்டு ஒரு மீடியாலேருந்து இன்னொரு மீடியா எடுத்து போட்டு இப்படியே வைரல் ஆக்கி அந்த ரூமரை கிளப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நான் அடுத்த நாள் நான் இப்போ இந்த நடிகரோட நடிக்க போகும்போது என்னோட வீட்டில் இது என் கணவர் கேட்பாரு, ஏன் இந்த மாதிரி வந்திருக்கு, அப்போ உனக்கும் அவருக்கு ஏதாவது இருக்கா அப்படின்ற கேட்காட்டி கூட மனசில் ஒரு வருடல் இருக்கும், இது உண்மையாக இருக்குமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ இந்த டெம்டேஷன் அண்ட் இன்ஃபிடாலிட்டி அண்ட் த ரூமர்ஸ் ஆர் another strong factor for divorces. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா the other underlying issues, there can be a lot of issues. ஸோ நான் வந்து மேலோட்டமாக தான் நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து ஒரு நடிகை வந்து திருமணமான பிறகு நடிக்க மாட்டேன்றது வந்து வழக்கமாக முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திரும்ப நடிக்க வருவாங்க, ரைட்? ஸோ இந்த நடிக்க வரணும் அப்படின்னு ஆசைப்படுற பெண்கள் வந்து இப்போ கல்யாணம் பண்ண பிறகு நடிக்கலைன்னு, உதாரணத்துக்கு இஃப் ஐம் நாட் ராங், பார்த்திபன் அண்ட் சீதா வந்து கல்யாணம் பண்ண பிறகு சீதா வந்து திருமணத்துக்கு பிறகு நடிக்கலை, ஆனால் திரும்ப வந்து நடிக்க வந்தாங்க. அப்போ திரும்ப நடிக்க வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது அது வந்து வீட்டில் பிரச்சனை உண்டு பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா சூர்யா அண்ட் ஜோதிகா கல்யாணம் பண்ண பிறகு ஜோதிகா நடிக்கவே இல்லை. அண்ட் தென் ஷி கேம் பேக் இன் டு ஆக்டிங் அண்ட் தென் நவ் ஷீஸ் மூவ் டு பாலிவுட், ரைட்? அப்ரூட் பண்ணி சூர்யாவை கூட்டிகிட்டு போயிட்டு பாலிவுட்டில் செட்டில் ஆகி பாலிவுட்டில் வந்து படங்கள் தயாரிக்கிறாங்க, பாலிவுட்டில் அவங்க நடிக்கிறாங்க. ஸோ அது வந்து வீட்டில் வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அப்படின்றத வந்து தான் நான் சொல்கிறேன். நாட் தட் சூர்யா அண்ட் ஜோதிகா ஆர் ஹேவிங் இஷ்யூஸ், ஐ டோன்ட் see them having issues. அதையும் நான் இப்போ சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து தியரி வைஸ் பார்த்தீங்கன்னா
சிக்மண்ட் ஃப்ராய்ட் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமான தெரிஞ்சது சைக்கோடைனமிக் தியரி பற்றி சொல்ல போகிறோம். ரைட், சிக்மண்ட் ஃப்ராய்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, சின்ன வயசில் உள்ள சில ட்ராமா கேன் காஸ் அன் இம்பேக்ட் இன் லேட்டர் ஆன் ரிலேஷன்ஷிப்ஸ். ரைட், அட்டாச்மெண்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. திஸ் இஸ் சம்திங் தட் ஐம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன். ஜான் பால்பி அப்படின்றவரோட அட்டாச்மெண்ட் தியரி. நம்ம வந்து அந்த பிறந்த பிறகு அண்ட் அந்த 13 வயது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யாரோட இருக்கோம், அந்த எஸ்பெஷலி பிறந்த பிறகு ஒரு குழந்தை வந்து ஒரே அம்மாவை, ஒரே கேர்டேக்கரை, ஒரே கார்டியனை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து செக்யூராக இருக்கும். ஆனால் அப்பா அம்மா மாதிரி மாறி மாறி வேறு ஆளுங்க வந்து அந்த அட்டாச்மெண்ட் இன்செக்யூராக இருக்கும்போது அவங்களோட லேட்டர் லைஃப் ஸ்டைல் வந்து அது வந்து பாதிக்கும். இப்படி ஒருத்தவங்களை நம்பலாம், நம்பக்கூடாதா? இப்போ வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரே எங்கள் அம்மாவை நான் கன்சிஸ்டண்டாக நான் பார்த்து அவங்களோட நான் வளர்ந்துருக்கேன்னா எனக்கு தெரியும் இந்த நம்பிக்கைன்றது, மற்றவங்களை நம்பிக்கிறேன்றது, ட்ரஸ்ட் வந்து இயல்பாக வரும். ஆனால் இந்த அந்த அட்டாச்மெண்ட் வந்து இன்செக்யூர் அட்டாச்மெண்ட்டாக இருந்தது, ட்ரஸ்ட் அந்த இன்டிமசியெல்லாம் வந்து ப்ராப்ளம் ஆகும். And of course, there's another one called the social learning theory. We are products of social engineering, right? So in the social theory, என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, celebrities are constantly exposed to infidelity and relationship conflict in their social circles. இப்போ ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ்க்கு இடையில வந்து பிரிவினை ஏற்படுதுன்னா அவங்க சர்க்கிளில் உள்ள மற்ற செலிபிரிட்டிஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த செலிபிரிட்டி சர்க்கிளில் ஐஸ்வர்யா அண்ட் தனுஷ், சைந்தவி அண்ட் ஜிவி பிரகாஷ் இவங்களாம் இருக்கும்போது அந்த வட்டாரத்தில் உள்ளவங்க நமக்கும் பிரச்சனையாக இருக்குது, இவங்க பிரியிறாங்க, நம்ம ஏன் பிரியக்கூடாது அப்படின்னு தோன்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது செல்ஃப் எஸ்டீம் தியரி நான் சொல்லிட்டேன். நிறைய நம்ம ஊடகத்தில் அவங்களை பூதாகரமாக மேக்னிஃபை பண்ணி நம்ம பார்த்து பார்த்து அவங்கள குறைகளை சொல்லி 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 அவங்களுக்கு வந்து இந்த செல்ஃப் எஸ்டீம், நான் வந்து am I good enough அப்படின்ற ஒரு எண்ணம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே தான் வந்து காரணங்கள். ஸோ இது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயங்கள். ஆனால் செலிபிரிட்டிஸ்க்கு இன்னும் ஆடட் ப்ரெஷர்ஸ் இருக்குதுன்றது தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். அண்ட் இவங்க வந்து பிரியிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்னா அவங்க தைரியசாலிகள். ஏன்னா சமுதாயத்துக்காக அவங்க வாழ்க்கையை அவங்க வந்து ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிட்டு ரொம்ப மனசு வேதனையோடு வாழ்கிறதுக்கு பதிலாக they take the bold step to say பிரிவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு. ஸோ அகெயின் what I want to say is that இந்த பிரியறதுன்றது வந்து ரொம்ப ஒரு சாமானிய விஷயம் கிடையாது. They would have tried everything possible, especially for couples who've been married for a very long time, right? ஸோ நிறைய நாட்கள் திருமணமானவர்கள் வந்து பிரியிறாங்கன்னா அது வந்து அவங்க எவ்வளோ முயற்சிகள் பண்ண பிறகு தான் பிரியிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஏன் எதுக்கு என்ன அப்படின்னு கேட்காம அவங்களுக்கு அந்த ப்ரைவசியை கொடுத்து let them handle their emotions and their marriages and the children involved அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.